பைனாப்பிள மெயின் இன்கிரீடியன்ட்டாக வச்சு நிறையா ரெசிபி செஞ்சுட்டு வரோம். அதில் இன்றைக்கி ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஊறுகாய் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக செய்கிற ஊறுகாய் மாதிரி இல்லாமல் இன்றைக்கி வித்தியாசமாக பைனாப்பிள் பிக்கிள் ஊறுகாய் தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பைனாப்பிள் வந்து ஒரு 150 கிராம்ஸ் அந்த அளவுக்கு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு ஒரு 15லேருந்து 20 வரைக்கும் வந்து பல் எடுத்து வச்சு இந்த மாதிரி பொடி பொடியாக வெட்டி வச்சுக்கோங்க. இஞ்சி நல்லா விரல் சைஸ்க்கே எடுத்துக்கோங்க. எடுத்து அதையும் இந்த மாதிரி பொடி பொடியாக வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 4லேருந்து 5 வரைக்கும் இந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. மிளகாய் பொடி 1.5 டேபிள் ஸ்பூன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மிளகாய் பொடியை எடுத்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் இது வந்து 1 டேபிள் ஸ்பூன். கறிவேப்பிலை கையளவுக்கு எடுத்திருக்கேன். கடுகு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். வெந்தயம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். பெருங்காயம் 1 டேபிள் ஸ்பூன். எண்ணெய் தேவைக்கேற்ப. இங்கேயும் நான் ரிஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப. ஒயிட் வினிகர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒயிட் வினிகர் வீட்டில் இல்லாதவங்க நீங்கள் லெமன் ஜூஸை வந்து இதுக்கு ரீப்ளேஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். 150 கிராம்ஸ் பைனாப்பிளுக்கு வந்து 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணால் போதும். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு. வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு வடைச்சட்டியை அடுப்பில் வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் சூடாகட்டும். சூடாகிடுச்சு. இப்போது இதில் எண்ணெயை விட்டுறலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் கடுகு போட்டுடலாம். இதில் வெந்தயத்தையும் ஆட் பண்ணிடுங்க. கடுகு வெடிச்சு முடித்த உடனே இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, இதில் நிறையா கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா பூண்டு இஞ்சி எல்லாம் குக் ஆகிற வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணுங்கள். இப்போது எல்லாமே ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடுச்சு. பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சிம்மை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. கம்மியாக வச்சுட்டு மிளகாய் பொடி, இதில் நீங்கள் காஷ்மீரி சில்லி கூட வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு நல்லா கலர் கொடுக்கும். அடுத்து குழம்பு பொடி, பெருங்காயத்தூள், பவுடர்ஸ்லாம் போட்டாச்சு. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணுவேன்.
அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். மசாலாலாம் ஃபஸ்ட்டு நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ மசாலாலாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இது கூட உப்பு 1 ஸ்பூன் போடுறேன். ஊறுகாய் அப்படின்றனால கொஞ்சம் நிறையவே நான் உப்பு போடுறேன். நல்லா மசாலா வெந்துருச்சு. இப்போது உள்ளே இருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது பைனாப்பிளை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பைனாப்பிளை இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பைனாப்பிள் ஓவர் குக் ஆகிடக்கூடாது. நீங்கள் மைல்டாக குக் பண்ணால் போதும். இப்போது திரும்ப ஃப்ளேமை வந்து ஹை பண்ணிக்கோங்க. ஹை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் லைட்டாக அந்த குக்குடு ஸ்மெல் வர வரைக்கும் இதை வந்து இந்த மாதிரி பரட்டிகிட்டே இருங்க. இப்போது நல்லா குக் ஆயிடுச்சு. ஒரு மசாலா குக்கான ஸ்மெல்லும் இந்த பைனாப்பிளோட ஸ்மெல்லும் அப்படியே லைட்டாக வரும்போது நீங்கள் வந்து அப்படியே சிம்மை குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு இதில் கொஞ்சமாக வினிகரை ஆட் பண்ணிக்கோங்க. வினிகர் இல்லாதவங்க வந்து நீங்கள் லெமன் ஜூஸ் கூட இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். வினிகரும் ஊற்றினதுக்கப்புறமா லைட்டாக ஆயில் வந்து இதிலேருந்து வெளியே வரும். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளோட பைனாப்பிள் பிக்கிள் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஹெல்த்தியான அதே சமயம் டேஸ்டியான ஒரு பிக்கிள் ரெடி. இது எல்லா டிஷ்க்குமே வந்து ரொம்ப நல்லா போகும். எஸ்பெஷலி தயிர் சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அந்த எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபீஸை நீங்கள் தனியாக பார்க்குறக்கு அந்த பிக்சர்ஸ் மேலே இருக்கக்கூடிய ஐகானை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். பைனாப்பிளை மட்டுமே மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வச்சு நம்மளோட சேனலில் பன்னீர் பைனாப்பிள் சாலட், கிரில் பைனாப்பிள், பைனாப்பிள் டீ, இன்றைக்கி பைனாப்பிள் பிக்கிள் அப்படின்ட்டு நிறைய வெரைட்டிஸை பார்த்துருக்கோம். இந்த வீடியோ கூட என்னோடய போயமும் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதை பற்றியும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் என்னை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.